உங்களுக்கு சன்ரைஸ் தெரியுமா? நோ நோ நோ, காஃபியை கேட்கல நான். சன்ரைஸ்னா சூரிய உதயம், கதிர் எழும் காட்சி தெரியுமா? தெரியும் தான் சொல்லுவீங்க. வேண்டாம், இந்த கித்தாய்ப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். டிவியில் பார்த்தது நீங்கள் நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி சேனலில் பார்த்ததை கேட்கல. நேரில் பார்த்துருக்கீங்களா ஐயா சூரிய உதயம்? நேருக்கு நேராக பார்த்துருக்கீங்களா பாரதியார் மாதிரி? ஞாயிறே இருள் தான் உன் காதலியா அப்படின்னு கேட்பார். அப்படின்னு இருப்பான் சூரியன். அடுத்த கேள்வி கேட்பார், பாவி இருளை விழுங்கி விட்டாயா என்று கேட்பார். காலை என்பது, புலரி என்பது யாராலும் விவரிக்க முடியாத ஒரு பொழுது. நீங்க ரிக்வேதத்துல காட்சிகள் பார்த்தீங்கன்னா, அந்த ரிஷிகள் எல்லாம் இந்த வைகறை பொழுது என்பது எப்பொழுது நேர்கிறது என்று அந்த கணத்தை குறிக்க முடியாமல் தோற்றுப்போய் அதுதான் கவிதைகளாக அவர்களுக்கு வாய்த்திருக்கின்றன. நம்ம இப்படி கூட சொல்லி பார்க்கலாம். இந்த காத்தாலையா எல்லா பறவைகளும் பாடுவதை கேட்டிருக்கீங்களா? நீங்க இன்னொரு வாட்டி எழுந்து பாருங்களேன், உங்களுக்கு நான் சொல்றது உண்மைன்னு புரிஞ்சிடும். இந்த பறவைகளுடைய, அதாவது தங்களுடைய சின்னஞ்சிறு உயிரை கரைத்து கரைத்து பாடுகின்ற இந்த பறவைகளுடைய கானங்களை கேட்பதற்காகத்தான் கதிரவன் அந்த கடலில் இருந்து எழுந்து வருகிறான் என்று சொல்ல தோன்றுகிறது. அவ்வளோ அற்புதமான அந்த காலை காட்சி. ஆனால் ரொம்ப பேர் பார்த்ததே கிடையாது. பெரியவங்களும் சரி, சின்னவங்களும் சரி. என் நண்பர் ஒருத்தர் அங்கலாச்சிப்பார், ஐ நெவர் நியூ தி ஹைட் ஆஃப் மை சில்ட்ரன், ஐ நோ ஒன்லி தேர் லெங்த் பர். ஏன்னா இவர் வரும்போது அவங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, அதுங்க ஸ்கூலுக்கு போகும்போது இவர் படுத்துட்டு இருப்பார். ஸோ ஒரு குடும்பத்தில் யாருமே இந்த சூரிய உதயத்தை பார்ப்பதில்லைன்னு ஒரு விடாப்படியான கொள்கையிலேயே இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப பேர் அப்படி தான் இருக்கும். அது தவறுங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள் ரொம்ப காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. நீங்கள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் ஸ்கூல் பஸ்ஸுக்காக நிற்கக்கூடிய குழந்தைகள் பார்க்கும். அங்கே அந்த நேரத்தில் சூரியன் வராதுன்னு வைங்க, வந்தாலும் அவங்க பார்வை கவிழ்ந்தபடியே இருக்கும். இந்த ஸ்கூலுக்கு போகிற துக்கத்தை மாதிரி பெரிய துக்கம் வாழ்க்கையில் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கவுந்துருக்கும். குழந்தைங்களை போய் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களாங்க, எவ்வளோ கொடுமை பாருங்க. அப்படியே இருக்கும். முக்கியமான தகவல் என்னன்னா, 70% குழந்தைகள் ஜப்பான்ல சூரிய உதயத்தை பார்த்ததே இல்லைங்கிறான். வெரி 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 சிக்கனிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 70%ங்க குழந்தைகள் ஜப்பான்ல சூரிய உதயத்தை பார்த்ததே இல்லையா. என்ன ஒரு அவலமான சூழ்நிலை பாருங்க. ஏன் சூரிய உதயத்தை பார்க்கலன்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று விஞ்ஞான காரணம், இன்னொன்று உள இயல், மன இயல் காரணம். அதாவது விட்டமின் டி டெஃபிஷியன்சிங்கிறது இப்போ ரொம்ப பரவலாக பேசப்படுகின்ற ஒன்று. அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, அதுக்கு 600 900 டோஸ்லாம் வேற இருக்கு. ரொம்ப சிரமம் அது. விட்டமின் டி எந்த விதமான செலவும் இல்லாமல் கொட்டி கிடக்கிறதோ நம்ம பாரத நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் பஞ்சமே கிடையாது. வெயிலோ வெயில், மழையாக வெயில் கொட்டுகின்ற ஒரே தேசம் நம்முடைய தமிழ்நாடு தான். அது ஏன் யாரும் அந்த வெயிலில் நனைதல் அப்படிங்கிற பதமே பாரதி தான் பயன்படுத்தினான். வெயிலில் குளிப்போம் வாருங்கள், வெயில் குளியல் என்று அதை சொல்லுவான். அதில் இருந்தால் போதும், வெயில் நம்ம மீது பட்டாலே இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி எதுவுமே இருக்காது. நல்லா இருக்கும். ஒன்றும் கருத்து போயிட மாட்டோம். கருத்தவர்கள் மேலும் எங்கே கருக்க போகிறோம்? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அழகாக வரலாம். அது கிரிமை தடவிட்டு வந்தால் பிரயோஜனம், அது வீட்டுக்குள்ளே இருக்கலாம். சில பேர் புக்கு படிக்கிறம்பாங்க, அது எக்ஸசைஸ்பாங்க, அது மாதிரி. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இந்த உலகத்தில் உயிரினம் என்று ஒன்று இருப்பதற்கு காரணம் சூரியன். கதிரவன், பகலோ வெய்யோ என்று பலவாறாக போற்றப்படுவதும். உயிரினங்கள் இங்கே வாழ்வதற்கு காரணம் சூரியன். அது மட்டுமல்ல, அந்த உயிரினங்களுக்கு பிரக்ஞை கொடுப்பவன் சூரியன். கான்சியஸ்னஸ் என்பதை கொடுப்பவன் சூரியன். பசுவுக்கு உயிர் இருக்கிறது, ஆனால் பசுவுக்கு தன் பசுங்கிறது தெரியாது. மனிதனுக்கு உயிர் இருக்கிறது, ஆனால் தான் உயிரோடு இருக்கிறோம் என்கின்ற உணர்வும் இருக்கிறது. இந்த கான்சியஸ்னஸை கொடுப்பவன் சூரியன். இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் நம்முடைய பாரத தேசத்து முன்னோர்கள். இஃப் யூ ஆர் கான்சியஸ் ஆஃப் தி ஃபேக்ட் that the sun is responsible for our consciousness, and if you consciously look at him, welcome him into you, முழுக்க இங்கே பிரகாசமாகும். ஒவ்வொரு நாளும் ஒளிமயமாக துலங்கும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு மாசத்துல ஒரு 10 நாட்கள் நீங்க காலையில் எழுந்து அந்த கதிரவனை பாருங்கள். உங்க வாழ்க்கையே ஒளிமயமாகும். நீங்க சொல்லுவீங்க, என்கிட்ட கேட்க மாட்டீங்க, சொல்வீர்கள். என்னுடைய நண்பர் கவிஞர் இலந்தை ராமசாமி சொல்லுவார், காலை கவிதையை காக்கை ரசிக்கிறது. இழுத்து போத்திட்டு தூங்கினது போதும், எழுந்து வெளியே வாங்க.